எல்லாருக்கும் ஒரு அன்பான வணக்கம்ப்பா. பிப்ரவரி 29 என்ன இன்ட்ரோவே வேறு மாதிரி இதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாளே வேறு மாதிரியான ஒரு நாளுங்க. காரணம் லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா. அந்த லீப் இயர் அதுவும் நமக்கு ஒரு ஹாப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ ஸ்டார்ட் பண்ண இந்த வருஷத்துலேயே லீப் இயர் வந்துச்சு. நம்ம சப்போஸ் வேறு ஒரு வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா லீப் இயரை நம்மளால் சொல்லியே இருக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்பெஷலான டே தான் நமக்கு. அட் த சேம் டைம் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நம்மளால் வேறு விதமாக நினச்சிருப்போம். லீப் இயர்னால் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வருஷத்துக்கு 365 நாள் அப்படின்னு நம்ம நினச்சின்னு வரோம்ல. பட் ஆனால் வருஷத்துக்கு 365.24/2/190 இதுதான் உண்மையான அந்த நாளினுடைய கால்குலேஷனு. அதாவது 5 மணி நேரம் 48 நிமிஷம் 56 செகண்ட் அப்படின்றது ஒவ்வொரு வருஷத்துலையும் எக்ஸஸாக வருது. இதெல்லாம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவங்க பார்த்தீங்கன்னா, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஒரு நாள் அப்படியே உள்ளே நுழைச்சிட்டோம்னா இது மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கிறாங்கப்பா. இது வந்து முதல்ல யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலியஸ் சீசர் அப்படின்றது தான் இந்த 10 மாதங்குது நம்ம வருஷத்தில் அந்த 10 மாதத்தை கொஞ்சம் மாற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 12 மாதமாக மாற்றுறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த விஷயங்கள்லாம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் உண்மையாகவே இது எப்போ மாற்றினாங்க அப்படின்றதுக்கான சரிவர ஆதாரங்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாதுங்க. சரி, இந்த லீப் இயரில் ஒரு நாள் நம்ம சேர்க்காம போயிட்டா என்னப்பா, ஒரு நாள் தானே அதில் சேர்க்காம விட்டா என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லீப் இயரை நம்ம சேர்க்காம விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சிங்களேன். இன்னைக்கு நம்மளுடைய கோடை காலம், அதாவது சம்மர் அப்படின்றது நம்ம டிசம்பர் மாதம் செலிப்ரேட் பண்ணியிருந்திருப்போம். அப்போ பார்த்துங்க எவ்வளோ பெரிய வேரியேஷன் அப்படின்றது நடந்திருக்கும் அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் நம்மளாம் என்ன நினச்சிக்கிறோம், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஒரு நாளை நம்ம சேர்த்துறோம்னா இதெல்லாம் மாறிடுமா அப்படின்னா அப்பயும் பிரச்சனை வருதுங்க. 44 நிமிஷம் அப்படின்றது ஒரு பெரிய வேரியேஷன்றது கிடைக்குது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, 400 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம அந்த லீப் இயரை செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது ஒரு வழக்கமாகுது. ஒன்றும் இல்லை, இப்போ 1700 நம்ம வந்து லீப் இயரை வந்து செலிப்ரேட் பண்ணல, அப்புறம் 1800 பண்ணல, 1900 பண்ணல, 2000 மட்டும்தான் நம்ம லீப் இயரை வந்து அனுசரிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இப்போ இதுக்கு அடுத்து 2100 நமக்கு லீப் இயர் வராது, 2200 லீப் இயர் வராது, 2400 தான் நமக்கு லீப் இயர் வரும். 400 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த லீப் இயரை வந்து நம்ம ஆட் பண்ணுற வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. அப்படி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இந்த லீப் இயரில். அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மக்கள் பிறகுறாங்களாம். இப்படி பல மிராக்களோடு இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம என்னதான் டெக்னாலஜிலாம் வளர்ந்துருந்தாலும் இந்த பூமியோட டெக்னாலஜிகிட்ட நம்மளால் நிற்க முடியாதுன்றதுக்கு ஒரு பெரிய நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள். ஏன்னா பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி இந்த பூமியினுடைய சுழற்சின்றது நமக்கு ஒத்து போல ஒரு ரவுண்டாக ஒரு கரெக்டான ஒரு கணக்கு அப்படின்றதுல நம்மகிட்ட இல்லை. நம்ம வாழ்க்கை தான் நமக்கு பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிருக்கிறோம். ஆனால் இந்த பூமியினுடைய சுழற்சியே பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்றதுக்கான ஒரு நாள் தான் இந்த லீப் இயர்ப்பா. ஸோ இன்னைக்கு லீப் இயரில் பிறந்த எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்து சொல்லிடுறேன். ஏன்னா பாவம் 4 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டீங்க. அதனாலப்பா நெக்ஸ்ட் டே இன்னைக்கு ரேட் டிசீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இதனால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேராக சில பேருக்கு டிசீஸ் வரும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புலாம் அப்படியே கப்பன்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு நெருப்பு வச்சு எரிச்சோம் அப்படின்னா எப்படி அவங்களுடைய ஸ்கின்லாம் பாதிக்கப்படுமோ அந்த அளவுக்கு தோல் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரேரான ஒரு டிசீஸுங்க. நம்மளோட நியூஸ்லலாம் படிச்சிருப்போம்ல. அந்த மாதிரியான டிசீஸில் இருக்கக்கூடியவங்களுக்காக இந்த டே வந்து அனுசரிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் கிட்டத்தட்ட 7000 ரேர் டிசீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 80% வந்து இந்த ஜெனட்டிக்கல் ப்ராப்ளத்தினால தாங்க உருவாகிட்டு இருக்குதான். அதுலேயும் 50% வந்து சில்ட்ரன்ஸ் வந்து இதில் பாதிக்கப்பட்டு இருக்காங்களாம். 5 வயசுக்குள்ளே உட்பட்டவங்க மட்டுமே நிறைய பேர் வந்து இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு நியூஸ் தான். அப்படிப்பட்ட இந்த ரேர் டிசீஸுக்காக ஒரு டே உருவாகுனது தான் இந்த ரேரான நாளில். மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா இது பிப்ரவரியினுடைய கடைசி நாள் வந்து அனுசரிப்பாங்க. ஆனால் இந்த ரேர் டிசீஸினுடைய ஒரிஜினலான டேட் பார்த்தீங்கன்னா இந்த ரேரான நாள் லீப் இயர்னுடைய பிப்ரவரியினுடைய 29 தான். அப்படி அனுசரிக்கக்கூடிய ஒரு டே தான் பார்த்தீங்கன்னா 2008 ஐரோப்பிய அமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்டர்நேஷனல் ரேர் டிசீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க பிப்ரவரி 29. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ரிப்பீட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம ஒரு ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கிறோம்னா அது ஏற்ற மாதிரி எதனா ஒரு பெயின்ன்றது வந்துடும். இப்போ பைக் ஓட்டினே இருந்தால் முதுவலி வந்துதுப்பா அப்படின்வாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கீழே குனிஞ்சிக்கிட்டே வேலை செய்வாங்க, கழுத்து வலி வந்துடும். இன்னும் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா மூட்டு வலின்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் இல்லை. இப்போலாம் வயசானவங்க எல்லாருக்கும் மூட்டு வலி அப்படின்றது வந்து காரணம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவங்க நடந்த அந்த விஷயம் தாங்க. இப்படி நம்ம இந்த ஜாயிண்ட்லையும் தசைகள்லையும் பெயின்லையும் நமக்கு வயசாகும்போது இல்லை தொடர்ந்து ஒரு வேலையை செய்யும்போது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த கனடாவில் இருக்கக்கூடியவங்க ஒரு அனுசரிப்பாக கொண்டு வரணும். அதை பற்றியான ஒரு கவனத்தை மக்களுக்குள்ளே ஏற்படுத்தணும். ஏன்னா அப்போ தான் அவங்க விழிப்புணர்வோடு இருந்து அந்த வழியிலேருந்து எப்படி வெளில வரலான்றது யோசிப்பாங்கன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான். கேத்ரின் ஃபெனக் அப்படின்ற ஒருத்தவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிப்பீட்லிவ்லி ஸ்ட்ரெயின் இன்ஜுரி அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே அனுசரிக்கிறாங்க பிப்ரவரி 29. நெக்ஸ்ட் நேஷனல் டோஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அமெரிக்கா ஆதரிக்கக்கூடிய நாடுகளும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் இட்லி பூரி பொங்கல் ஏகப்பட்ட வெரைட்டி இது. அதே மாதிரி அவங்க நாட்டிலையும் இருக்குது. இருந்தாலும் மேஜராக அவங்க என்னத்தை சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டி தான்.
அதுவும் அதுக்குன்னு ஒரு மிஷினை வச்சுருப்பாங்க. டிங்குன்னு ஒரு பெல் அடிக்கும், பார்த்தீங்கன்னா 2 ரொட்டி வெளில வந்து நிற்கும். அதில் வந்து உடனே என்ன பண்ணுறாங்க, என்ன ஒரு சீஸோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஜாமோ தடவி உடனே சாப்பிட்டு அங்கேருந்து கொடுக்கணும் ஓடி போயிடுவாங்க. இப்படி இந்த காலை சிற்றுண்டியை சாப்பிடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான். அவசர அவசரமாக போகிற வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு போயிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இது முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பழைய ரொட்டி இருக்குதுல்ல, அந்த பழைய ரொட்டியை வந்து கொஞ்சம் புதுசாகி சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு 17ஆம் நூற்றாண்டில் பண்ண ஒரு விஷயம். அடடா இது அதை விட டேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே டெவலப் ஆகி அவங்க நாட்டில் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. 2000 தான் பார்த்தீங்கன்னா, 20ஆம் நூற்றாண்டில் தான் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி ஒரு மின்சாரத்தில் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அதுக்குன்னு அடுப்பு பற்ற வச்சுக்கின்னு மறுபடியும் அதை செய்கிறது அது ஒரு சோம்பேத்தனமாயிருது. அதனால் அதை விட ரொம்ப ஈஸியான வேலை என்ன பண்ணால் உடனே சுவிட்சை போட்ட உடனே டப்புன்னு 2 ரொட்டி மேலே வந்து நிற்குது. இது ரொம்ப ஈஸியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை கண்டுபிடிச்சாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அப்படியாவது காலையில் சாப்பிட்டு போவாங்க அப்படின்றதுனால தான். அதனால் இதோட பேசிக்கான கான்செப்ட் என்னன்னா, காலையில் கொஞ்சம் சாப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஆதரிக்கக்கூடிய நாடுகளும் வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அறிவுறுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டே தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் டோஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 29. சப்போஸ் பிப்ரவரி 29 இல்லை அப்படின்னா பிப்ரவரியுடைய கடைசி வியாழக்கிழமை இந்த வருஷம் பிப்ரவரி 29. போதுண்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு புலம்புறவங்களாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, அடுத்த நொடி வாழ்க்கை 1000 அதிசயங்களை வச்சிருக்கு. மறுபடியும் எல்லாரையும் ஆதிக்கம் சந்திக்கிறாரு. நான் உங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.